அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வயநாடு பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட செல்ல இருந்த நிலையில் திடீர் ரத்து ஆகியிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த கனமழை காரணமாக இன்று அதிகாலை 2 இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேம்பட்டி, சுரல்மலை, முண்டகை ஆகிய பகுதியில் அந்த நிலச்சரிவு பாதிப்பு ஏற்பட்டதில் மேலும் அங்கு உள்ள கனமழை காரணமாக பாலங்கள் அடித்து செல்லப்பட்டன. இதில் சுமார் 1000 பேர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. 500 வீடுகள் வசித்த 1000 பேர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு குழு, ராணுவம் எல்லாம் மீட்பு பணி மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வயநாடு தொகுதியின் முன்னாள் எம்பியாக இருந்த வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி தொடர்ந்து இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதும் தொடர்ந்து மீட்பு பணி குறித்து மத்திய அமைச்சர்களுடன் பேசி வருவதாக தனது பதிவிட்டிருந்தார். ராகுல் காந்தி நாளை வயநாடு செல்வதாக இருந்தது. இந்த நிலையில் அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நானும் பிரியங்காவும் நாளை வயநாடு சென்று நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து நிலைமையை கேட்டறிவதாக இருந்தது. இடைவிடாத மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக நாங்கள் தரையிறங்க முடியாது என அதிகாரிகள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். வயநாடு மக்களுக்கு விரைவில் வருகை தருவோம் என உறுதியளிக்க விரும்புகிறேன். இதற்கிடையில் நாங்கள் தொடர்ந்து நிலைமையை உண்மைப்பாக கண்காணித்து தேவையான அனைத்து உதவிகளை வழங்குவோம். இந்த இக்கட்டான நேரத்தில் வயநாடு மக்களுடன் எங்கள் எண்ணங்கள் உள்ளதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். நாளை ராகுல் காந்தி மற்றும் அவரது சகோதரி பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் செல்வதாக இருந்தது. அவர்கள் பயணம் ரத்திற்கான காரணம் என்னென்றால், அவர்கள் கர்நாடகா மாநிலத்திலிருந்து கேரளா செல்வதாக இருந்தது. மைசூர் விமான நிலையத்திலும் அங்கே நிலைமை மோசமான வானிலை காரணமாக அங்கேயும் விமானத்திலிருந்து செல்ல முடியாத காரணத்தினால் இந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓரிரு நாட்களில் அவர்கள் வயநாடு செல்வதாகவும் கூறப்படுகிறது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.